அன்பர்களே, நான் பார்த்ததனுடைய தொடர்ச்சியை பார்க்கிறேன். இந்த பீனியல் சுரப்பியிலே இருக்கின்ற அஸ்ட்ரோசைட்ஸ் செல்லுகள் தகவல்களை பதிகின்றன என்பதை விட அவை எவ்வாறு வெளிப்புற சூழ்நிலைகளோடு தொடர்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் சிர்காடியன் ரிதத்தை படிக்கின்ற பொழுது தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அந்த வெளிப்புற சூழ்நிலைகளை புரிந்து கொள்கின்ற அதே நிலைதான் குழந்தை கருப்பையில் இருக்கின்ற பொழுதும் நிகழ்கின்றது. மின்னோட்டங்களை குழந்தை தாயினுடைய மின்னோட்டங்களை புரிந்து கொள்கின்றது. அந்த புரிந்து கொள்கின்ற மின்னோட்டங்களில் இருந்து அந்த பீனியல் சுரப்பியில் மிகவும் முக்கியமானதாக ஒரு உயிரினம் நிலைத்திருப்பதற்கு தேவையானதாக வலிமையானதாக பதியப்பட்ட அந்த தகவல்கள் அடுத்த தலைமுறை கடக்கின்ற அளவுக்கு வலிமையாக பீனியல் சுரப்பியில் நேரடியாக பதியப்படுகின்றது. இவ்வாறு பதியப்படுகின்ற காரணத்தினால்தான் சில விதமான பறவைகள் இந்த மெழுகு இருப்பதை நோக்கி எதுவுமே அறிமுகப்படுத்தப்படாத கட்டத்தில் செல்கின்றன. பறவைகள் கோழி போன்றவை எச்சரிக்கையாக சத்தம் எழுப்புகின்றன. எதிர்பறவைகள் வருகின்ற பொழுது அதே போன்று பாலூட்டிகள், உதாரணத்துக்கு ஒரு மாடு கன்று ஈண்டால் அந்த கண்டு தலையை மேற்பக்கமாக நிமிர்த்தி பாலை குடிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இவ்வாறான தகவல்கள் இந்த முள்ளந்தண்டு உள்ள உயிரினங்களில், பீனியல் சுரப்பி உள்ள உயிரினங்களில் தாயிலிருந்து அதனுடைய குட்டிகளுக்கு, குழந்தைகளுக்கு, குஞ்சுகளுக்கு நேரடியாக பீனியல் சுரப்பின் மூலமாக கொடுக்கப்படுகின்றது. இவ்வாறு கொடுக்கப்படுகின்ற பொழுது ஒரு குழந்தை வளர்க்கப்படுகிறதாக இருந்தால், ஒரு குழந்தை அதனுடைய சொந்த அந்த குழந்தைக்கு உரிய அந்த சொந்த தாயிடம் இருந்து வளராமல் ஒரு குழந்தை வளர்க்கப்படுகிறதாக இருந்தால், இன்னொரு பெற்றாரினால் ஒரு குழந்தை வாங்கப்பட்டோ அல்லது வீசப்பட்டு தத்தெடுக்கப்பட்டு அல்லது ஒரு மிகவும் அபாயகரமான ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தை ஒரு அண்மையில் ஏற்பட்ட ஒரு பூகம்பத்தில் ஒரு குழந்தை எல்லோரும் இறக்கின்ற பொழுது, குடும்பமே இறக்கின்ற பொழுது தத்தெடுக்கப்பட்டது போன்று அவ்வாறு எடுக்கப்பட்டு வளர்க்கின்ற பொழுது ஒரு குறித்த மதங்களின் ஊடாக மதங்களுக்கு, அதாவது இயற்கை பற்றிய அறிவுக்கு பதிலாக மதங்கள் இருக்கின்ற பொழுது அவையும் பதிகின்றன. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அதிகமாக அந்த கட்டங்களில் மாற வேண்டிய கட்டங்களுக்கு வராமல் இருக்கின்ற பொழுது மதங்களும் பதிந்து விடுகின்றது. அந்த இயற்கையினுடைய முக்கியமான அந்த அறிவுக்கு பதிலாக மதங்கள் பதிந்து விடுகின்றன. பின்னர் அவை அந்த பீனியல் சுரப்பியினுடைய குறிப்பிட்ட அளவுக்கு குறைவாக இருந்தால் அவை மாற்ற முடியாத நிலைமையில் இருக்கும். அதாவது அந்த மதத்திலே தான் அவர் என்ன செய்தாலும் இருப்பார், அதற்காக எதுவும் செய்யக்கூடிய நிலையில் இருப்பார். இது நான் ஏற்கனவே இந்த சேனலில் விவரித்திருக்கின்றேன். அந்த நிலையில் இருக்கின்ற அந்த பீனியல் சுரப்பி கொண்ட அந்த குழந்தை ஒரு தாயிலிருந்து பிறக்கும் வரைக்கும் ஒரு தாயிலிருந்து தகவலை பெற்றிருக்கிறது. அப்போது அந்த மின்னோட்டங்களில் மதங்களும் இருக்கும், அது சரிபார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அது அந்த நேரடியாக அதை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது தான் மதத்தை புரிந்து கொள்ளும். இயற்கையினுடைய அறிவுகளும் அவ்வாறு தான் இருக்கின்றது. அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதையும் 2000 ஆண்டுகளாக இருந்த எல்லா விஞ்ஞான வளர்ச்சி அனுபவங்களினூடாகத்தான் நாங்கள் இன்று எந்த சந்தேகமும் இல்லாமல் புரிந்து எங்கள் அறிவு கண்ணை திறந்து இருக்கின்றோம். ஆனால் இந்த நிலை வெளியே இருக்கின்ற பிரபஞ்சத்தை உணர்ந்து பீனியல் சுரப்பி வைத்திருக்கின்றது. ஆனால் சரிபார்த்து கொள்ள முடியும். அவ்வாறு சரிபார்த்து கொள்ள முடியுமே தவிர நாங்கள் பீனியல் சுரப்பி வந்து நேரடியாக முழுவதுமாக உணர்ந்து கொள்ள முடியாது. எத்தனையோ ஆயிரம் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து அவையெல்லாம் சேர்ந்து தான் எங்களுடைய அறிவு கண் திறக்கப்பட்டது. எனவே இவ்வாறு இருக்கின்றது போல
பீனியல் சுரப்பியில் அந்த தகவல் சரிபார்க்கப்படுகின்ற ஒரு நிலை இருக்கும். அந்த மதம் சம்பந்தமானது, இயற்கை சம்பந்தமானதும் மிகவும் வலிமை குறைந்த நிலையில் இருக்கும். அந்த குழந்தை வளர்க்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் இல்லாமல் ஒரு வித்தியாசமான வளர்க்கப்பட்ட சூழ்நிலையில் உள்ள மதம் இல்லாமல் வித்தியாசமான ஒரு மதம் இருக்கின்ற இடத்தில் அல்லது நாஸ்திகர்கள் இருக்கின்ற இடத்தில் அவரிடம் மாற்றப்படுகின்ற பொழுது அங்கே ஒரு ஒரு வித்தியாசமான நிகழ்வு ஒன்று நடைபெறுகிறது. அதாவது ஒரு மதத்தை நம்புகின்ற இடத்தில் இருக்கின்ற ஒரு குழந்தை அந்த பெற்றாரினால் வளர்க்க முடியாத ஒரு நிலையில் இன்னொரு பெற்றாரினால் வளர்க்கப்பட்டு வேறு மதத்தில் உள்ள ஒருவருடைய கையில் சென்று அங்கே வளர்கின்ற பொழுது அந்த குழந்தை கர்ப்பப்பையில் இருக்கின்ற பொழுது கேட்டு அந்த தகவல்கள் பிணியில் சுரப்பியின் மூலம் உணர்கின்ற அந்த தகவல்கள் பொருந்தாமல் இருக்கின்ற நிலையை ஏற்படுகின்றது. அவர் பொருந்தாமல் பிணியல் சுரப்பை சரிபார்க்கும், ஆனால் நாங்கள் தகவல்களை வெளியே இருந்து கொடுக்கும் பொழுதுதான் பெற்றுக்கொள்ளும். அவர் சரிபார்க்காதது பொருந்தாத விடத்து அங்கே ஒரு வித்தியாசமான நிகழ்வு நிகழ்கிறது. அதாவது அந்த பிள்ளை மூட நம்பிக்கைகளிலிருந்து இலகுவாக வெளிவரக்கூடிய நிலையில் இருக்கின்றது. அதாவது தவறான தகவல்கள் வழங்கப்படுகின்ற பொழுது ஒரு பிரதேசத்தில் உள்ள முழு பேருக்கும் தவறான தகவல்கள் வழங்கப்படுகிறது என்றால் அந்த தவறான தகவல்கள் இருந்த அந்த குழந்தை வேறு விதமான தவறான தகவல்கள் கிடைக்கின்ற பிரதேசத்தில் வளர்கின்ற பொழுது அந்த அங்கே இருக்கின்ற குழந்தைகளை அதை நம்புவது போன்று இல்லாமல் இந்த குழந்தை இலகுவாக அந்த குழப்பத்தில் வெளிவருகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. எனவே அவ்வாறான குழந்தைகள் அந்த குழப்பங்களில் இருந்து வெளிவரக்கூடியதாக இருக்கும். பிணியல் சுரப்பி குழந்தைகள் அவருடைய தாய் மனநோயாக இருந்தால் அதே குழந்தைகளும் மனநோய் ஏற்படுகின்றன அல்லது பேச்சு வராமல் இருக்கின்றன, மனம் பாதிக்கப்படுகின்றன, நரம்பு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதே பகுதியில் பார்ட் 1 சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இப்பொழுது நான் பார்த்தது ஒரு குறித்த குழந்தை வளர்க்கப்பட்டு இன்னொரு, அதாவது புறப்பட்ட பெற்றுக்கொண்ட தாயிடம் இல்லாமல் இன்னொரு விரல் அந்த குழந்தை வளர்க்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்பது. அதேபோன்று சில நோய்கள் ஏற்படுவதும் இவ்வாறான ஒரு நிலையில் இருக்கிறது. அதாவது பீனியல் சுரப்பி பெரிதாக இருந்தால் அந்த பீனியல் சுரப்பி பெரிதாக இருக்கிற குழந்தைகள் இனப்பெருக்க உறுப்புகள் அதாவது பீனியல் சுரப்பியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த பீனியல் சுரப்பி மிகவும் சிறியதாக இருக்கின்ற குழந்தைகள் மிகவும் விரைவாக பருவம் அடைகின்றார்கள். அதை நாங்கள் மாற்றி அப்படியே தலைகளாக பார்த்தால் மிக பெரிதாக பீனியல் சுரப்பி இருக்கின்ற குழந்தைகள் அறிவாற்றல் உள்ளவர்களாக இருந்தால் அதே நேரத்தில் அவர்களுக்கு அந்த பீனியல் எதிர்மாறாக அந்த அவர்கள் பிறக்கின்ற பொழுது அந்த இனப்பெருக்க உறுப்புகள் மற்ற குழந்தைகளிடமிருந்து வேறுபட்டதாக இருக்கலாம். ஆனால் அது தற்காலிகமானதாகத்தான் இருக்குது, நிரந்தரமானதாக இருக்காது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சில குழந்தைகள், ஆண் குழந்தைகள், அவர்களுடைய விதைகள் குழந்தைகள் பிறந்ததும் விதை பைகளுக்கு வயிற்றுக்குள்ளிருந்து இறங்குகின்றன. ஆனால் சில குழந்தைகளுக்கு ஒரு விதை இறங்காது. அவர் இறங்க விட்டால் அவைகள் மெலடாக இருக்கும் என்றெல்லாம் பார்த்திருப்பீர்கள். ஆனால் ஒரு வித்தியாசமான நோயும் இருக்கிறது. இவ்வாறு இந்த பீனியல் சுரப்பி பெரிதாக இருக்கின்ற குழந்தைகளுக்கும் அவ்வாறு வயிற்றுக்குள் விதை இருக்கும். ஆனால் அது நிரந்தரமாகவே இருக்காது. அவர் மலடாகவே இருக்க மாட்டார். பருவம் அடைகின்ற காலத்துக்கு முன்னராகவே அந்த விதை இறங்கிவிடும். அதே போன்று அவர் அந்த பாலியல் ரீதியான உணர்வுகளை பெற்றுக்கொள்வது, துணைப்பால் இயல்புகளை பெற்றுக்கொள்வது, உடல் ரீதியான வளர்ச்சியும் அவருக்கு சற்று தாமதமாக இருக்குமே தவிர எல்லாவற்றையும் பெற்று மற்றவர்களுடன் சமமாக வளரக்கூடிய அளவுக்கு அவருக்கு உடலும் வளர்ந்து துணைப்பால் இயல்புகளும் ஏற்பட்டு உணர்ச்சிகளும்
மற்றவர்களுக்கு சமமாக ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவே பிணியல் சுரப்பி பெரிதாக இருப்பதால் இனப்பெருக்க உறுப்புகள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பாதிப்பு அடைவது போன்று இருந்தாலும் அவைகளெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு அவர் மிகச்சிறந்த அறிவுடன் எல்லாவற்றையுமே பெற்று மிகவும் அறிவானவராக இருக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு சில கேஸ்கள் கொஞ்சம் வித்தியாசமாக கூட இருக்கும். அவர் உடல் பாதிக்கப்பட்டு சேரில் இந்த மூச்சக்கர வண்டியில் இருந்து கொண்டு யோசித்து விஞ்ஞானி என்று சொல்லப்பட்டவர்களையும் நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கலாம். எனவே இவ்வாறான நிலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், இந்த யதார்த்தத்தை, எங்களுக்கு வெளியே இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தை சந்தேகம் இல்லாமல் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நீங்கள் சந்தேகம் இல்லாமல் உணர்ந்தால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா அலைவுகள், மின்னோட்டங்கள், சக்தி அலைகள், மின்காந்த அலைகள், எல்லா விதமான அலைகளில் எல்லா விதமான புலங்களில் இருந்தும் பீனியல் சுரப்பி சரிபார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் பிரபஞ்சத்தை. அதை மூட நம்பிக்கைகள் எதுவும் இல்லாமல் மிகவும் சரியாக கொடுத்தீர்கள் என்றால், புறநிலையான யதார்த்தத்தை மிகச் சரியாக பிரதிபலித்தீர்கள் என்றால், பீனியல் சுரப்பி மிக சிறப்பாக மெலட்டோனின் ஹோமோனை சுரக்கும். அவ்வாறு சுரக்கின்ற பொழுது, அதாவது அஸ்ட்ரோசைட்டுகள் செல்களிலே சேமிக்கப்பட்ட அந்த தகவல்கள் மிகச் சரியாக பொருந்தினால், ஏற்கனவே இருக்கின்ற சுவடுகளுடன் மிகச் சரியாக பொருந்தினால், மூளையில் உள்ள தகவல்களும் அவ்வாறு மிகச் சரியாக பொருந்தினால், அந்த மனிதனுடைய உடல்நிலை மிகவும் அவர் நீண்ட காலத்துக்கு இளமையாக இருப்பதுடன் நோய் இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த குரோமோசோம்களில் இருக்கின்ற இளமைய பகுதிகளும் விரிவடைந்து நீண்ட காலத்துக்கு அவர் இளமையானவராக இருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த பிரபஞ்சத்தை மிக சரியாக உணர்ந்த அவர்கள் உணராதவர்களை விட நீண்ட காலத்துக்கு அழகாகவும் இளமையாகவும் நோய் இல்லாமலும் வாழுவார்கள். எனவே மனிதர்களுடைய வாயினால் சொல்வதை நம்பாமல், நீங்கள் உங்களுக்கு முன்னே விரிந்திருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தை, இந்த விண்வெளியையும் பூமியையும் என்ன இருக்கின்றது என்று அவற்றில் தேடி பார்த்து எல்லாவற்றையும் மிக சரியாக உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, நன்றி.